இருக்கீங்களா? காலை தோறும் ஆண்டோடைய கிருபை புதுசா இருக்குது. காலை தோறும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அந்த கிருபை பெற்றுக்கொள்ளணும். அழகா இருக்குதா இந்த இடம்? அந்த கார்டன்லாம் நம்முடைய ஜெபமலையில தான் இது அமைக்கப்பட்டு இருக்கிறது. இங்க ஜெபிக்க வர்ற ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு தெய்வ பிரசன்னத்தோட ஒரு மன ரம்மியமா இருக்கிற இடத்துல ஜெபிக்கணும் என்பதற்கு தான் ஆவியானுடைய நடத்துதல் படி நிறைய காரியங்களை செய்து வைத்திருக்கிறோம். அதுல ஒரு பகுதி தான் இது. இங்க பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். என்னன்னு சொன்னா, ஒரு வழி இல்லைங்க, ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குதுங்க, ஒரு வழியும் திறக்க மாட்டேங்குது, எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குது, எனக்கு என்னதான் வழின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் காரியம், கணவருடைய காரியம், உங்களுடைய ஊழிய காரியம், உங்களுடைய குடும்பத்தின் காரியம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 43:19 நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலேயே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வனாந்தரம் வில்டர்னஸ், அப்புறம் அவாந்தர வெளி டெசர்ட். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்தரம் இருக்குல்ல, அந்த வில்டர்னஸ்ல வழியே இருக்காது. எங்க பேர் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆள் நடந்து அதிகமா ஆட்கள் நடமாட்டம் இருக்காதுல்ல, வழி இருக்காது. ஆண்டு சொல்ல, இங்க நான் வழி உண்டாக்குவேன். அவாந்தர டெசர்ட், ஒரே மணல். டெசர்ட்னா பாலைவனத்துல மணல் தானே இருக்கும், அதுல நான் ஆறுகளை உண்டாக்குவேன்றாரு. அது எப்படிங்க? வழியே இல்லாத இடம், அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, வழி இல்லாத இடத்துல நான் வழி உண்டாக்குவேன், தண்ணீரே இருக்காத இடத்துல நான் ஆறுகளை உண்டாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியாததை முடிய செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில வனாந்தரமான வாழ்க்கைங்க, பாலைவனம் போல ஆயிட்டுங்க, ஒரு வழியும் தெரியலங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வழி ஆண்டவர் உண்டாக்க போகிறார். உங்களுக்கு ஒரு செழிப்பை கட்டளையிட போகிறார். நீங்க ஆச்சரியப்படும்படியான காரியம் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்தார். அவர் சொன்னார், கடன் அதிகமாய் போச்சு, பிசினஸ்ல கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டதுனால, அப்படியே பொருளாதார மாற்றலாம் வந்ததுல நிறைய நஷ்டம் ஏற்பட்டு, அதனால கடன் கோடிக்கணக்கு ஆகி போச்சு, மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், கடன்காரங்க நெருக்கிறாங்க, அவமான நிந்தையா இருக்குது, அதனால இருக்கிற சொத்தெல்லாம் வித்து கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் பிரயாசப்பட்டு பாக்குறேன். பிசினஸ் பண்ற இடம், தோட்டங்கள், வீடு எல்லாத்தையும் வித்தாதான் கடன் அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ நான் கேட்டேன், நீங்க அதெல்லாம் வித்துட்டா பிசினஸ் இன்னும் அவ்வளவுதான், ஆண்டவரா ஏதாவது செஞ்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லி, வேற ஏதாவது மார்க்கம் இல்லையா? நீங்க கொஞ்சத்தை விட்டு கடன் அடைச்சிட்டு கொஞ்சத்துல பிசினஸ் பண்ணலான்னா அதுக்கு வழி இல்லை. கடன் அடைக்கணும், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி ஆகணும். நெருக்கமான சூழ்நிலையில ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரின்னு அவங்கள போனாங்க. இப்ப எல்லாத்துக்கும் விலை பேசிட்டாங்க. எல்லா வீடு, நிலங்கள், பிசினஸ் செய்த இடம் எல்லாத்தையும் இழந்துட்டு நீ வாடகை வீட்டுக்கு தான் போகணும், திருப்பி பிகினிங்ல இருந்து அவங்க எழும்பி வரணும், ஒரு வழியும் தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அற்புதம் நடக்குது. என்ன தெரியுமா? நாளைக்கு பத்திரம், நாளைக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுக்க போறாங்க. முந்தின நாள் அமெரிக்காவில ஒரு போன் வருது. அது யாருன்னு கேட்டா, இவரோடு கூட கல்லூரியில படித்தவர், ரொம்ப காலத்துக்கு முன்னால 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. அவர் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு, அங்க பிசினஸ் ஏதோ செய்த நல்லா இருக்கிறாரு. தொடர்பு இல்ல, பல வருஷமா தொடர்பு இல்லை. அவர்கிட்ட இருந்த போனு, அவர் பேச, தெரியுதாடா, நான் தான் உன்னுடைய ஃப்ரெண்டு, நம்ம எல்லாம் ஒன்னா படிச்சு எவ்வளவு ஃப்ரெண்டா, நாமா எப்படி இருக்க, எல்லாம் நல்லா விசாரிச்சாங்க. நான் உன்னை பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன். என்னது? எல்லாத்தையும் விற்க போறியாம, வித்து கடன் அடைச்சு நீ கஷ்டப்படுறன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, அதான் உடனே கால் பண்றேன். ஆமா, இந்த மாதிரி ஆகி போச்சுடா, நீ ஒண்ணும் விற்க வேண்டாம், நான் உனக்கு பணம் அனுப்புறேன், எல்லா கடனை அடைச்சிரு, தொடர்ந்து பிசினஸ் பண்ணு, நீ வர வர கொஞ்சமா எனக்கு தந்துக்கலாம், வட்டி எல்லாம் உனக்கு கிடையாதுடா, நீ பாத்துக்கலான்னு சொல்லி ஒரே நாளுக்குள்ள சூழ்நிலை அப்படியே தலைகளாய் கத்தர் மாற்றி விட்டா. அதுதான் கத்தர் செய்கிற அற்புதம். எங்கிருந்து உதவி வரும், எப்படி வரும் தெரியாது, ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருவார். இந்த ஜெபமலை அப்படிதானே அதிசயம் நடந்துச்சு. இவ்வளவு பணத்துக்கு எங்க போறது, இவ்வளவு ஒரு இடத்தை வாங்குறதுக்கு ஒரே நாள்ல ஆண்டவர் சூழ்நிலையை மாத்திட்டார். வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவார், அவாந்தர் வழியில் ஆறுகளை உண்டாக்குவார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா?
விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, சூழ்நிலையை பார்க்காதுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் வனாந்தர செழிப்பா மாற போகுது. பாலைவனத்தில் ஆண்டவர் ஆறுகளை உண்டாக்கி செழிப்பை கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, எனக்காக வழி இல்லாத இடத்துல நீங்க வழி திறப்பீங்க. என்னுடைய வனாந்தரம் செழிப்பா மாறும். என்னுடைய பாலைவனத்திலே நீங்க ஆறுகளை உண்டாக்கி என்னை மகிழ பண்ணுவீங்க. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்றீங்க. நான் விசுவாசிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். ஒரு அற்புதத்தை இன்றைக்கு எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.